கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு தலைமையிலான அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஐஜி அஷ்ராகா தலைமையிலான குழு தற்போது விசாரணை செய்வதற்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். 41 பேரை பலி கொண்ட வேலுச்சாமிபுரத்தில் ஐஜி அஷ்ராகா தலைமையிலான குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். பிரபாகரன், தற்போதைய விவரங்கள். வணக்கம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் காரணமாக தற்போது வரை 41 நபர்கள் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ளனர். இந்த வழக்கு சம்பந்தமாக கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தலைமையில் தனிப்படை மற்றும் விசாரணை குழு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் ஐஜி அஸ்ரா கான் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி குழுவிற்கு நேற்று கரூர் மாநகர காவல் நிலையத்தில் இருந்து விசாரணை கோப்புகள் சென்னைக்கு எடுத்துச் சென்று ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்வதற்காக கரூர் வந்தடைந்தனர். இந்த குழுவில் எஸ்பி ஷியாமலா தேவி, விமலா ஆகியோர் கரூர் வந்துள்ள நிலையில் ஐஜி அக்ஷரா கார்கே கரூர் சாந்தோஜி மலை பயணியர் விடுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையை நடத்தினார். அந்த விசாரணையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து தற்போது சம்பவ இடமான வேலுச்சாமிபுரத்தில் வடக்கு மண்டல ஐஜி அக்ஷரா கார்க், நாமக்கல் எஸ்பி விமலா, குடிமைப்பொருள் சிஐஜி எஸ்பி ஷியாமலா தேவி ஆகியோர் கொண்ட குழு எஸ்ஐடி உருவாக்கப்பட்டு தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.